எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை நேர வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேமலு. பிரேமலுங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாசமானவங்கன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதாவது பகத் பாசிலோட தயாரிப்பில், புவனா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நெல்சன் மதுமிதா புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு பையன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு போராடுறான். அதாவது இந்த படத்தை டைரக்டர் கிரீஸ் ஆடிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே இந்த டைரக்டரை நம்ம பாராட்டியே தீர வேணும். ஒரு ஈரோடில் ஆரம்பித்த கதை அப்படியே ட்ராவல் ஆகி ஈரோட்லேருந்து எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருமே மல்டி லாங்குவேஜ் படம்போம். அதை அவர் ஃபேன் இண்டியா படத்தை ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. டைரக்டர் கிரீஸ் ஆடியை பாராட்டியே தரணும். அதே மாதிரி அஜ்மல், விஷ்ணு விஜயனி மியூசிக் டைரக்டர் எல்லாருமே படத்துக்கு அரும்பாடு போட்டிருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஒரு 2000 கிட்ஸுன்னு இப்போ 2024 என்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட நிலைமையில் இருக்குது, எப்படியெல்லாம் அதாவது காதலை என்ன மாதிரிலாம் விரும்புகிறாங்கங்கிறத ரொம்ப தெளிவாக பிரேமலுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இது மல்டி லாங்குவேஜ், தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம். அதாவது பகத் பாசில்னாலே அவர் அறிவாளிக்கு சொந்தக்காரன்னு அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கதைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே சென்னை, அதாவது ஈரோடில் நடக்கக்கூடிய ஒரு கதை. நம்மளால் இனி ஈரோட்டில் வாழ முடியாது, லண்டன் போகணுன்னு ஒரு பையன் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இடையில் அவனுக்கு என்னன்னா விசா கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஃப்ரெண்டு இங்கே ஒரு லவ் பண்ணுறான். அந்த லவ் ஃபெயிலியர் ஆகுது. அந்த இம்பேக்ட், அந்த அதாவது அந்த லவ்வில் இருந்து கொஞ்சம் விடுதலை பண்ணணுங்கிறக்காக நண்பனை தேடி ஹைதராபாத் போகிறான். அங்கே தாங்க சம்பவம் ஆகுது. அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத விதமாக ஒரு ஹீரோயினை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த ஹீரோயினுக்கு இவனுக்கும் நல்ல நட்பாகுது. அந்த நட்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் மேலே அவள் பாசமாகி ஒரு சீன், ட்ரெயினில் ஒரு சீன் பண்ணியிருப்பான். நீ கொடுத்த அதாவது இவன் கேஎஃப்சி மாதிரி ஒரு சிக்கன் இதில் வேலை பார்க்குறான். அந்த பர்கர் சாப்பிட்டு எனக்கு லூஸ் மோஷன் ஆகிடுச்சுட்டாங்குது. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த மலையாளத்தில் தான் லூஸ் மோஷன் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உடனே என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டி, ராதா பாட்டின்னு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு மருந்து இருக்குது, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ எங்கே வேணும், நான் ட்ரெயினில் இப்போ தான் சேலத்தை கிராஸ் பண்ணுறேன், அப்படியா, ட்ரெயின் இங்கே நிற்கும், நான் கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன்னு ஓடி அந்த ட்ரெயினில் ஏறி அந்த பொண்ணுக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு அதே ட்ரெயினில் அன்று சொல்ல ஈரோடு போகலான்னு வரும்போது அந்த பொண்ணு அவன் நினச்சி ஃபீல் பண்ணுவான். அங்கே லவ் ஸ்டார்ட் ஆகி எண்டில் சும்மா பிரேமலு கதைக்கு ஏற்ற மாதிரி அருமையான படங்க. தமிழில் இந்த மாதிரியெல்லாம் படம் பண்ணாங்கன்னா தேட்டருக்காரங்க நமக்கு தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. நான் புதுமுகங்களை வச்சு பண்ணியிருக்கீங்க, எப்படி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்கன்னு. எல்லாமே புதுமுகம் தான் சார். ஸ்க்ரீன் பிளே, கதையோட, அதாவது கதை செலவே இல்லாமல் ஒரு நல்ல படம் எப்படி எடுக்க முடியுங்கிறத மலையாளத்தில் புவனா ப்ரொடக்ஷன், அதாவது புவனா ஸ்டுடியோஸ் சார்பாக பகத் பாசில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. தமிழ் இயக்குநர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் அத்தனை இயக்குநர்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சுபராசியமாக என்ன ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் படம் போகிறது நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது இன்னைக்குள்ள 2K கிட்ஸ் எல்லாம் படம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. படம்னா எப்படி எடுக்கணுங்கிறது, அதில் லவ் மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே ஒரு ஃபார்முலா உண்டு தமிழ் சினிமாவில். ஒன்று லவ்வை சொல்லு, இல்லை பேயை சொல்லு, இல்லை கடவுளை சொல்லுன்பாங்க. ஆனால் அந்த டைரக்டரு கிரீஸ் ஏடி ஃபஸ்ட் கிளாஸான ஒரு காதல் கதையை தெளிவாக அருமையாக சொல்லியிருக்காருங்க. படம் பிரேமலு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து நான் உங்களுக்காக விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எங்களை வாழ வைத்து யூடியூப் நேரில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.